ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தரங்கை பிரித்திஸ். இன்றைக்கி பதிவு பார்த்தா இன்றைக்கி ஏகாதசி, அதுவும் மாசி மகத்தில் வரக்கூடிய ஏகாதசி, ரத சப்தமிக்கு அடுத்து வர ஏகாதசி பீஷ்மர் ஏகாதசி அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடு பண்ணுறோம். இப்போ நான் பெருமாளுடைய ஃபோட்டோலாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அவருக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கலாம். சிவனை வழிபடுபவர்களுக்கு எப்படி பிரதோஷ வழிபாடு ரொம்பவே முக்கியமாக சிறப்பு வாய்ந்ததோ, அதே போல் தான் நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணுபவர்களுக்கும் ஏகாதசி விரதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விரதம்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் தாயாருக்கும் விஷ்ணு பகவானுக்கும் வச்சாச்சு. இவங்க பார்த்தா வேலூர் பொற்கோயிலில் உள்ள மகாலட்சுமி தாயார். என்ன பெருமாளோடையும் இங்கேயே வச்சுட்டேன். அவங்களையும் பச்சரிசி மாவில் கோலம் போட்டாச்சு. விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு அரிசிலாம் போட்டு வச்சாச்சு. இந்த ஏகாதசியை ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம வழிபாடு பண்ணலாம். விரதம் இருந்து தான் வழிபாடு பண்ணலாங்கிறது வேண்டுதல் வச்சுருக்கவங்க விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு பண்ணலாம். பெருமாளை கும்பிட்றவங்க ஏகாதசி அன்னைக்காவது சிம்பிளாக இது மாதிரி அவருக்கு சின்னதாக ஃபோட்டோலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு அவருக்கு பூஜை பண்ணி நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். இப்போ பூவெல்லாம் வச்சு நான் அலங்கரிச்சிட்டேன். மஞ்சள் தடவியாச்சு. கொஞ்சம் பச்சரிசி மாவு கோலம் போட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் பச்சரிசி மாவுலேயே நம்ம வரைஞ்சிக்கலாம். எல்லாம் பச்சரிசி மாவு தான் கோல மாவு பயன்படுத்தாதீங்க. பெருமாளுக்கு பச்சரிசினாவே ரொம்பவே உகந்தது. இப்போது மஞ்சளில் நாமம் போட்டு சங்கு சக்கரம் எல்லாமே பச்சரிசி மாவு மஞ்சள் குங்குமம் கலந்து தான் பயன்படுத்தியிருக்கேன். இதில் பூ வச்சுக்கிட்டோம். துளசி இருந்தால், துளசி என்கிட்ட இல்லை, அதனால் துளசி பயன்படுத்தலை. துளசி இருந்தால் ஏகாதசி அன்னைக்கு நம்ம துளசி செடி போய் பறிக்கக்கூடாது. இலையை பறிக்கும் போதும் 13 இலையாக தான் பறிக்கணும். மொகனையை உடச்சி நம்ம ஒத்த இலையாக துளசியை பறிக்கக்கூடாது. பூக்களால் நம்ம ஃபுல்லாகவே அலங்கரிச்சுக்கலாம். நான் பச்சரிசி மாவில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு குட்டி குட்டியாக மாவிளக்கு போட ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ மாவிளக்கு மாவு நான் பெருமாள்னு சொல்லிட்டு நாமம் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். 3 குட்டி குட்டியாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். வெற்றியை தரக்கூடிய இலை தான் வெற்றிலை. அதனால் வெற்றிலை மேலேயே மாவிளக்கு மாவு வச்சு நல்லா கேத்திக்கிறேன். ரெடி பண்ணியாச்சு. நம்ம பிள்ளையாரை வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம தீபம் ஏற்றிக்கலாம். நம்ம தீபம் ஏற்றி இப்போ காலையில் நம்ம விரதத்தை எடுத்துக்கிட்டு மாலையில் நம்ம பூஜை முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட் பிள்ளையாருக்கு தீபம் காட்டிக்கலாம். குலதெய்வத்துக்கும் காட்டிக்கிட்டு பெருமாளுக்கும் காட்டிக்கலாம். தூபம் காட்டிக்கலாம் பெருமாளுக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி பெருமாளை பூஜிச்சுக்கலாம். ஓம் நாராயணாய தீமகி வாசுதேவாய வித்மகி தந்தோ விஷ்ணு பிரச்சோதயா. கோவிந்தா 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 கோவிந்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.